தெலங்கானா மாநிலத்தில் சிறுமியை ஆபாச வீடியோ எடுத்து மிரட்டி பாலியல் வன்கொடுமை செய்த காவலர் போக்சோவில் கைது செய்யப்பட்டார். காதலிப்பதாக ஆசை வார்த்தை கூறி சிறுமியை சீரழித்த காவலர் சிக்கியது எப்படி? தெலங்கானா மாநிலம் ரங்காரெட்டி மாவட்டத்தில் உள்ள ராஜேந்திரன் நகர் காவல் நிலையத்தில் காவலராக பணிபுரிந்து வருபவர் பிரதீப். இவர் அதே பகுதியைச் சேர்ந்த சிறுமி ஒருவருடன் முதலில் நட்பாக பேசி பழகி வந்துள்ளார். சில நாட்களுக்கு பிறகு நான் உன்னை திருமணம் செய்து கொள்கிறேன் என ஆசை வார்த்தை கூறி அந்த சிறுமியிடம் நெருக்கம் காட்ட ஆரம்பித்திருக்கிறார். அவரது வார்த்தைகளில் மதிமயங்கி அந்த சிறுமியும் அவர் கூப்பிட்ட இடங்களுக்கெல்லாம் தடை கூறாமல் சென்றுள்ளார். அந்த நெருக்கம் காவலரை பாலியல் ரீதியாக அத்துமீற தூண்டியுள்ளது. கடந்த 4 ஆண்டுகளாக அந்த சிறுமியை பாலியல் ரீதியாக பயன்படுத்தி கொண்டுள்ளார் காவலர் பிரதீப். தன்னைத்தான் பிரதீப் திருமணம் செய்து கொள்வார் என காத்திருந்த சிறுமிக்கு அதிர்ச்சி காத்திருந்தது. 1 ஆண்டுக்கு முன் வேலை காரணமாக வெளியூர் செல்வதாக கூறி சென்ற பிரதீப் அங்கு வேறொரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டுள்ளார். இந்த தகவல் தெரிய வந்து அதிர்ச்சியில் உறைந்து போன சிறுமி அழுது புலம்பி உள்ளார். தன்னுடைய ரகசிய காதலனுக்கு திருமணமானதை அறிந்த அந்த சிறுமி அவருடன் இருந்த உறவை துண்டிக்க முயன்றிருக்கிறார். ஆனால் அந்த கான்ஸ்டபிள் மனைவி இருந்தபோதும் சிறுமியுடன் உறவை தொடர முயன்றிருக்கிறார். சிறுமியுடன் உல்லாசமாக இருந்தபோது ரகசியமாக செல்போனில் எடுத்த வீடியோக்களை காண்பித்து நான் எங்கு கூப்பிட்டாலும் வர வேண்டுமென கூறியுள்ளார். இல்லையென்றால் இந்த வீடியோக்களை ஆன்லைனில் பதிவேற்றம் செய்து விடுவேன் என்று மிரட்டியிருக்கிறார். வேறு வழி இல்லாத சிறுமி கடைசியில் தனது பெற்றோரிடம் சென்று நடந்த உண்மைகளை அனைத்தையும் கூறி அழுதுள்ளார். அதிர்ச்சியடைந்த சிறுமியின் பெற்றோர் கான்ஸ்டபிள் பிரதீப் லீலைகள் குறித்து ராஜேந்திர நகர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். புகாரின் பேரில் பிரதீப் மீது போக்சோ சட்டத்தில் வழக்கு பதிவு செய்த போலீசார் அவரை கைது செய்தனர். பிரதீப்பின் செல்போனை கைப்பற்றி ஆய்வு செய்த போது அதில் சிறுமியை ரகசியமாக பலமுறை வீடியோ எடுத்து வைத்திருந்தது தெரிய வந்தது. இதனிடையே கான்ஸ்டபிள் பிரதீப் மீது துறை ரீதியான விசாரணைக்கும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. காவலரே சிறுமியை மிரட்டி பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவம் தெலுங்கானாவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது.